இன்னைக்கு இந்த நாட்டை ஏமாற்ற புறப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திரிஷா வீட்டில் திருட்டு வெண்ணையை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருதல பையன். அந்த நடிகனை ஒரு காலம் நம்பாதீங்கம்மா. ஒரு மிகப்பெரிய வழக்கு அவரை எதிர்கொண்டு கொண்டிருப்பதாக தகவல் கிடைக்கிறது. அந்த நடிகர் சாதாரணமான நடிகர் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் சாப்பாடு கிடையாது. சத்தியமா சொல்லிட்டு போறேன், ஐயா வச்சு நான் பொய் சொல்ல, ஐயா காலையில என்ன கூப்பிட்டு அடிப்பார், ஏன்டா இப்படி எல்லாம் பொய் சொன்னேன்னு சொல்லுவாரு. அந்த நடிகன் இன்னைக்கு பல கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரன். ஒரு காலத்துல திங்கிற சோறு கிடையாது அவனுக்கு, அவங்க அப்பாவுக்கு வேலை கிடையாது, அவங்க அம்மாவுக்கு வேலை கிடையாது. அன்னைக்கு அந்த நடிகனுக்கு சோறு போட்டு பள்ளிக்கூடத்துல சேர்த்து படிக்க வச்சு ஒரு நிலை வரைக்கும் அவனை ஆளாக்கி விட்டது அவங்க தாய் மாமன் எஸ்.என். சுரேந்தர் என்ற ஒரு பாடகன். அந்த பாடகனுக்கு தன்னுடைய தாய் மாமனுக்கே நன்றி செலுத்தாத அந்த பையன் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னத்தை செலுத்த போறான்? வேணும்னா இங்க இருந்து ஒரு 4 பேரை பனையூர் கூப்பிடுவான், 4 கிலோ அரிசி தர வாங்க. இன்னைக்கு ஒருத்தர் அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநிலத்துடைய தலைவராக ஒருத்தர் வந்திருக்கார். அவர் பேர் மைனான்னு நினைக்கிறேன். அந்த மைனா குஞ்சு பேசுது நேத்து. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் ராசா அவர்கள் மக்கள் கைத்தட்ட வேண்டும் என்பதற்காக எதையோ பேசக்கூடாது. டேய், யாரா நீ? உனக்கு முகவரி என்ன? உன்னுடைய விலாசம் என்ன? உன்னுடைய பாரம்பரியம் என்ன? நீ எந்த பாதையை கடந்து வந்திருக்கிறாய்? இப்பொழுது எந்த பாதையில் நின்று கொண்டு இருக்கிறாய்? யாரை பார்த்து கேட்கிறாய்? இந்த அண்ணாமலை எதுவரையில் இருப்பான் என்றால், அண்ணே எது வரைக்கும் இருப்பேன் தெரியுமா? அண்ணே எது வரைக்கும் இருப்பேன்னு தெரியுமா? ஒக்காலா ஒளி அவன் சொல்றான், அறிவாலயத்தினுடைய செங்கல்ல ஒன்னொன்னா உருவுற வரைக்கும் இருப்பேன்னா. உருவிட்டானுங்க அவனை. செம்மொழி என்கின்ற ஒரு மாபெரும் இருக்கையை தமிழுக்கு வழங்கிய இந்திய திருநாட்டின் தென்கோடி முனையில் சோழ சாம்ராஜ்யத்தின் புலிகொடி பட்டொலி வீசி பறந்த தஞ்சை தரணியில் திருக்குவளை எனும் குக்கிராமத்திலே பிறந்து தாயின் கொங்கையில் சுரந்திட்ட பாலினை உறிஞ்சி குடித்திட்ட உதட்டின் ஈரப்பசை காயும் முன்பாகவே தமிழ் கொடியினை தன் தோளிலே தாங்கி பிடித்துக் கொண்டு திருவாரூர் வீதியிலே ஓடி வந்த இந்தி பெண்ணுக்கு நீ தேடி வந்த கோடையுள்ள நாடு இதுவல்லவே என்று ஓங்கி முழக்கமிட்டு ஓங்கார கூச்சலிட்டு ஒண்ட வந்த இந்தி பிடாரியை பின்னங்கால் பிடரிதறிக்க ஓடச் செய்துட்டு மறைந்தாலும் கூட மறையாமல் நம் நெஞ்சங்களிலெல்லாம் நிறைந்து நிற்கக்கூடிய சங்கத்தமிழ் முழங்கும் வங்கக்கடலோரம் உறங்கியும் உறங்காமல் உறங்கிக் கொண்டிருக்கின்றாரே பேரறிஞர் பெருந்தகை அறிவுக்கடல் அரசியலாசான் அண்ணா அவர்களுடைய கல்லறைக்கு பக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தகப்பன் டாக்டர் கலைஞர் அவர்கள் உறங்குகின்ற திசை நோக்கி இருகரம் கூப்பி என் உரையை துவங்குகிறேன். ஒன்றிய செயலாளர் என்னை கூப்பிட்டு வந்தார், மேலே உட்கார வச்சார். நான் ரொம்ப நேரம் தனியாக உட்காந்துக்கிட்டு இருந்தேன். எல்லாரையும் பார்த்தேன். நான் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருந்த இந்த 3 தங்கச்சி, பின்னாடி ஒரு தங்கச்சி, எங்கம்மா போச்சு அந்த அம்மா? உங்கள் பின்னாடி இருந்தது. நீ தானே பிஸ்கட் சாப்பிடுத அந்த பொண்ணு பாப்பா? அவங்க 3 பேரும் ரொம்ப சோகமாகவே இருந்தாங்க. அதில் 2 அக்கா இங்கேருந்து இடம் மாதிரி இப்படி வந்துட்டாங்க. உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்க அந்த அக்கா இடம் மாதிரி வந்து முதல்ல அங்கே தான் இருந்தாங்க, அதுக்கு பிறகு இங்கே வந்து உட்காந்துட்டாங்க. இந்த பிள்ளைகள் 3 பேரும் ரொம்பவும் சோகமாக உட்காந்துக்கிட்டு இருந்த பார்க்கும்பொழுது எனக்குள்ள ஒரு அதிர்ச்சி. என்னடா எல்லாரும் கலகலப்பாக இருக்காங்க, இந்த 3 பிள்ளைகள் மட்டும் அப்படியே ஒரு சோகமாக இருக்கு. அந்த பிள்ளை முன்னாடி சாயுது, பின்னாடி சாயுது, கன்னத்தில் கையை வைக்குது. அம்மா தங்கச்சி உன் பேர் என்ன சொல்லி? என் பொண்ணு வயசு இருக்கும் உனக்கு, என் பொண்ணு மாதிரி தான் இருக்கா நீ. உன் பேர் என்னம்மா? ரோஷினி. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் யாருமா? தளபதி. எங்களுக்கு தளபதி, உங்களுக்கு அப்பா. உட்காருமா. ஏன் அவங்க அவ்வளோ சோகமாக உட்காந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தங்கச்சி, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிராமத்தில் ஒரு கெழுதி இருக்கும். ஒரு 85-90 வயசில் ஒரு கெழுதி இருக்கும். ஒரே ஒரு கெழுதி தான் இருக்கு அந்த ஊரில். சுடுகாட்டை வெட்டியான் காவல் காப்பதை போல அந்த கிராமத்தையே அந்த கிழவி மட்டும்தான் காவல் காத்துக்கிட்டு இருக்கும். சுடுகாட்டை வெட்டியான் காவல் காப்பான், பிணம் எப்போ வரும்னு. அந்த வெட்டியானை போல அந்த கிழவி அந்த கிராமத்தை காத்து கொண்டிருக்கும். யார் வீட்டில் பெண் பிள்ளை பிறக்குதுன்னு. பெண் பிள்ளை பிறந்த உடனே கிழவிக்கு செய்தி போவோம். ஏகாம்பரனுக்கு கல்யாணம் முடிஞ்சு முதல் பிள்ளை பெண் பிள்ளை அப்படின்னு கிழவி சங்க தயார் பண்ணோம். என்னத்தை தயார் பண்ணோம்? சங்க தயார் பண்ணி கள்ளிப்பால் அதில் கலந்து ஏகாம்பரம் மனைவி பெற்றெடுத்த அந்த பெண் பிள்ளைக்கு கள்ளிப்பாலை கொடுத்து சாகடிக்கும். இது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா இல்லையாமா இது? நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட தலைமை கழகத்தினுடைய சொற்பொழிவாளன், தவறாக எல்லாம் பேசக்கூடாது, உண்மையை தான் சொல்றேன். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்தில் ஒரு பெண் பிள்ளை பிறந்திருக்கமையானால் அந்த பெண் பிள்ளைக்கு கள்ளிப்பால் கலந்து கொடுத்து அந்த பெண் பிள்ளையை சாகடித்தார்கள். அது ஒரு காலகட்டம். அதற்கு பின்பு அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று அந்த பெண் பிள்ளைகளை கல்வி கற்க முடியாமல் வீட்டிலே மூளையிலே முடக்கி வைத்திருந்தார்கள்.
வெள்ளைக்காரன் அந்த நாட்டை நம்மை அடிமைப்படுத்தி கிடந்தான். அப்படி அடிமைப்படுத்தி இருந்த அந்த காலகட்டத்தில் மகாத்மா காந்தி இந்தியாவுடைய விடுதலைக்காக போரிட்ட ஒரு மகத்தான தலைவர் மகாத்மா காந்தி. அவர் தென்னாப்பிரிக்காவுக்கு போறார். மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிற்கு போகிறார். எதுக்காக போறாருன்னு சொன்னா, அக்கா கொஞ்சம் கவனிங்கக்கா, இன்னைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கழக தலைவர், தமிழ்நாடு முதல்வர், தாயுமானவர், திராவிட ஆட்சியினுடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். நாங்க எங்களுக்காக பேசல, எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் கும்புடி பூண்டியிலிருந்து பஸ்ல வந்தேன். கண்டக்டர் சொல்லிட்டான், கருப்பு சிவப்பு வேட்டி கட்டியிருக்கல, காசை குடியான்ட்டான் டிக்கெட்டுக்கு. எதுக்கு? டிக்கெட்டுக்கு. என் பக்கத்துல 4 டீச்சர் உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. 4 டீச்சருக்கும் காசு வாங்காம டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்தான். ஆக இன்னைக்கு எல்லா விதத்திலும் பெண்கள் சுதந்திரமாக இந்த நாட்டிலே கோலோச்சுவதற்கான அதிகாரத்திற்காக நாளெல்லாம் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உன்னதமான பேரியக்கமாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழகத்தினுடைய பேச்சாளராக அண்ணன் மாதவரம் சுதர்சனம் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு இணங்க உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் செவி கொடுங்கள், கொஞ்சம் செவி கொடுங்கள். உழைத்து உழைத்து முதுகுபுறத்து எலும்புகளெல்லாம் முறிந்து போய் கூனி குறுகி கூப்பாடு போடவும் வழி இல்லாமல் குன்னி கிடக்கக்கூடிய குப்பனுக்காகவும் சுப்பனுக்காகவும் பேசக்கூடிய ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் கழக தலைவர் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இயங்கக்கூடிய திமுக. அந்த தலைவருக்கு பின்னால் இந்த இனத்தை, இந்த இனத்தினுடைய உரிமையை, இந்த இனத்தினுடைய கலாச்சாரத்தை கட்டி காக்கக்கூடிய வலிமையை பெற்றிருக்கக்கூடிய தலைவர் யார் என்று சொன்னால் இனியவர் இளைய கலைஞர், தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர், நாளைய தமிழ் சமுதாயத்தின் ஒட்டுமொத்தமான முகவரியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். உன்னை நல்லா புரிஞ்சுக்கணக்கா, சினிமா வேற, வாழ்க்கை வேற இல்லையா? சினிமாங்கிறது வேறக்கா, வாழ்க்கைங்கிறது வேற. சினிமாவில் 4 காட்சிக்கா, காலை காட்சி, மதியங்காட்சி, 6 மணி காட்சி, இரவு காட்சி, 4 காட்சி. 4 காட்சியை பார்த்தாலும் 4 காட்சியும் ஒரே விதமாக தான் இருக்கும். அந்த சினிமா சினிமா என்பது வேறு, வாழ்க்கை என்பது வேறு. சினிமாவை நம்பி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பறிகொடுத்து விடாதீர்கள். நாம் வாழ்க்கையில் ஒரு முறைதான் பிறப்போம். பிறப்பு என்பது நமக்கு எவ்வளவு புனிதமோ அதை போல நமக்கு இறப்பு என்பது மிக மிக புனிதமானது. நாம் வாழ்ந்தோம் செத்தோம் என்பதை விட நாம் வாழும் காலத்தில் யார் பின்னால் அணிவகுத்து நின்றோம் என்கின்ற உணர்வை நம் உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஒப்பனை செய்து கொண்டால், ஒப்பனை செய்து கொண்டால், நான் சாதாரணமா இருக்கேன், கொஞ்சம் டையெல்லாம் அடிச்சிருக்கேன், அவ்வளவுதான். ஆனால் ஒப்பனை செய்து கொண்டால் எவன் வேண்டுமானாலும் கதாநாயகனாகலாம். நல்லா புரிஞ்சுங்கக்கா. அக்கா உங்களுக்காக தான்க்கா பேசுறோம். மாதத்திற்கு மாதம் தடை இல்லாமல் 1000 ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபாய் யாருக்கா தர்றது? யாருக்கா தர்றது? நம்ம வீட்டு பெண் பிள்ளை 12ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு அதற்கு பின்னால் மேல் படிப்பு படிப்பதற்கான வாய்ப்பில்லாமல் அந்த பெண் பிள்ளை வீட்டின் மூலையில் முடங்கி கிடக்கூடாது என்பதற்காக புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதத்திற்கு மாதம் 1000 ரூபாய் அந்த பெண் பிள்ளைகளுக்கு வழங்கி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 2,93,000 பெண் பிள்ளைகள் கல்வி புரட்சி செய்து கொண்டிருக்கிறார்களே, அந்த கல்வி புரட்சிக்கு அந்த பெண் பிள்ளைகளுக்கு வித்திட்ட தலைவர் யார்? தளபதி. ஆக ஒப்பனை செய்து கொண்டால் யார் வேண்டாமானாலும் கதாநாயகனா வரலாம் இல்லையாக்கா? ஒப்பனை செஞ்சா யார் வேண்டுமானாலும் கதாநாயகனாக நடிக்கலாம். சத்தியமாக சொல்கிறேன், இந்த புள்ளிலைன் பகுதியில் இருந்து கற்பனை செய்து பார்த்தால் கூட கழக தலைவர் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலினை போல் இன்னைக்கு இந்த நாட்டை ஏமாற்ற புறப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய, திரிஷா வீட்டில் திருட்டினை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய, திருட்டு வெண்ணையை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருதல பையன் நிச்சயமாக ஒரு நாள் வர முடியாது. அண்ணன் பேசும்போது சொன்னார், அடுத்து நான் மகாத்மா காந்திக்கு வரேன். மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிற்கு சென்றார். எதற்காக சென்றார்? பாரத்லா படிக்க சென்றார்.
அன்றைக்கு இந்தியாவை அடிமைப்படுத்தி வைத்திருந்தவன் யார் என்றால் வெள்ளைக்காரன். தென்னாப்பிரிக்காவிலே ஒரு ரயிலிலே பயணம் செய்கிறார். அப்படி பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு வெள்ளைக்காரன் வரான். மகாத்மா காந்தியை பிடிச்சு கீழே தள்ள போறான். ட்ரெயின் போயிட்டு இருக்கு. மகாத்மா காந்தியை பிடிச்சு கீழே தள்ள போறான். மகாத்மா காந்தி கேட்டார், ஐயோ நான் டிக்கெட் வாங்கியிருக்கீங்க, என்னையே நீ கீழே தள்ளி வரணுன்ற, இந்த கம்பார்ட்மெண்ட்ல ஏறுவதற்கான உரிமை உனக்கு கிடையாது. எந்த கம்பார்ட்மெண்ட்ல ஏறுவதற்கான உரிமை உனக்கு கிடையாது. இது வெள்ளைக்காரர்களுக்காக ஒதுக்கப்பட்ட கம்பார்ட்மெண்ட். உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட கம்பார்ட்மெண்ட் பின்னாடி இருக்கு, அங்க போய் நீ ஏறுன்னு சொன்ன உடனே மகாத்மா காந்தி சொன்னார், ஐயா அடுத்த ரயில் ஸ்டேஷன் வர வரைக்கும் கொஞ்சம் எனக்கு அனுமதி கொடு. அடுத்த ஸ்டேஷன் வந்த உடனே நான் இறங்கி எனக்காக ஒதுக்கப்பட்ட கம்பார்ட்மெண்ட்டில் நான் ஏறிக்கொள்கிறேன் என்று சொல்லி ட்ரெயின் அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல வந்து அடுத்த ஸ்டேஷன்ல வந்து நிற்கிது. இந்த வெள்ளைக்காரன் சொல்றான், இறங்கடா முதல்ல அப்படிங்கிறான். யார? ஒரு கவிஞன் எழுதினான். ஒரு கவிஞனை எழுதினான், இந்த மனிதாத்மாக்களை பார் மகாத்மா, இந்த மனிதாத்மாக்களை பார் மகாத்மா, உன்னையே நீ உருக்கி சுதந்திரம் எனும் ஒரு கணையாடியை செய்து கொடுத்தாய். உன்னையே நீ உருக்கி சுதந்திரம் எனும் ஒரு கணையாடியை செய்து கொடுத்தாய். அணியும் பொழுதுதான் அறிந்து கொண்டோம் நாங்கள் விரல்களே இல்லாத தொழுநோயாளிகள் என்று. அந்த மகாத்மா அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கிட்டு அவருக்கு நமக்கு உண்டான இந்தியர்களுக்கு உண்டான கம்பார்ட்மெண்ட்ல ஏறத்துக்கு போகும் பொழுது தன்னுடைய வலது காலை எடுத்து வைத்து அண்ணாந்து பார்க்கிறார். அதுல எழுதி வச்சிருக்கான், திஸ் கம்பார்ட்மெண்ட் இஸ் டாக்ஸ் ஆர் இந்தியன்ஸ். இந்த கம்பார்ட்மெண்ட் இந்தியர்களுக்காகவும் நாய்களுக்காகவும் ஒதுக்கப்பட்டது என்று சொன்ன பொழுது மகாத்மா காந்தியினுடைய உள்ளத்திலே ஒரு தீ பற்றி எடுந்து இந்திய சுதந்திரத்திற்காக வெள்ளையனை வெளியேற்றுவதற்காக கோட்டையும் சூட்டையும் கழட்டி போட்டுட்டு இடுப்புல துண்டிய கட்டிக்கிட்டு வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அகிம்சை வழியில் போரிட்டார். இது ஒரு வரலாறு. உண்மைதானே? அடுத்து பார்த்தீங்கன்னா அடுப்புதும் பெண்களுக்கு படிப்பதற்கு பெண்கள் சனாதனத்தினுடைய அடிப்படையில், சனாதனத்தினுடைய கோட்பாட்டின் அடிப்படையில் பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் அடிமைகளாக இருக்கக்கூடியவர்கள் என்று எழுதி வைத்தான். நான் சொல்ல, சனாதனம் சொல்லுது. அந்த அடிப்படையில் இந்தியாவுடைய சுதந்திரத்திற்கு மகாத்மா காந்தி காரணகர்த்தாவாக இருந்தார். போற்றுதலுக்குரிய ஒரு தலைவர் மகாத்மா காந்தி என்றாலும் கூட இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னால் ஜனநாயகத்தினுடைய அடிப்படையில் மக்களாட்சி இந்தியாவில் ஜவஹர்லால் நேரு இந்தியாவுடைய பிரதமர். ஒரு பாயிண்ட் நீங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கணுக்கா, இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தவர் மகாத்மா காந்தி. இதுல மாறுபட்ட கருத்தை கிடையாது. அதை அப்படியே மனசுல நிப்பாட்டி வைங்க. இந்தியாவுடைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு, இந்தியாவுடைய சட்ட அமைச்சர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர். மகாத்மா காந்தி, பாபா சாஹேப் அம்பேத்கர். அப்படியே ரெண்டு பக்கம் நிப்பாட்டுங்க, கை தட்டாதீங்க. அப்படியே ரெண்டு பக்கம் நிப்பாட்டுங்க. சட்ட அமைச்சர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர். டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களிடத்திலே ஒரு தீர்மானத்தை கொடுக்கிறார். என்ன தீர்மானம்னு பார்த்தீங்கன்னா, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்து பெண்களுக்கு மட்டும் கல்வியில், வேலை வாய்ப்பில், பொருளாதாரத்தில் இடஒதுக்கீடு வேண்டும் என்றல்ல. அங்கதான் நீங்க மகாத்மா டாக்டர் அம்பேத்கரை ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். காலங்காலமாக அடிமை சங்கிலி பூட்டப்பட்டு ஆண் வர்க்கத்திற்கு அடிமையாக இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை, கல்வியில் சம உரிமை, வேலை வாய்ப்பில் சம உரிமை என்கின்ற தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அமைச்சரவையில் தீர்மானத்தை வைக்கிறார் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர். ஜவஹர்லால் நேரு மறுத்துறார். யாரு? ஜவஹர்லால் நேரு மறுத்துறார். டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர், எனக்கு பதவி முக்கியம் அல்ல, லட்சியம்தான் முக்கியம் என்று சொல்லி தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து விட்டார். இன்னைக்கு அதிமுக, எங்க கட்சியில கவுன்சிலாம் ராஜினாமா பண்ணுவாங்க மக்களுக்காக, அதிமுக பண்ண மாட்டான். அப்படி ஒரு கட்சி இருக்காக்கா? ஜெயலலிதா எம்ஜிஆர் கட்சி இருக்கா? அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு எங்கேயாவது 3 கரை வேட்டி கட்டி எவனாவது சுத்துறானா? அடுப்படியில பானையில சுருட்டி வச்சிருப்பான். 26ல கட்டணுன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கான். அவன் காலம் முழுவதும் கட்ட முடியாது. ஆக பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாடாளுமன்றத்தில் இருந்து வெளிவருகிறார். பத்திரிகையாளர்லாம் பார்க்கிறாங்க. டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை பத்திரிகையாளர் சந்தித்து, என்ன இப்படி செஞ்சிட்டீங்க,
ஏன் உங்களுடைய சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணீங்கன்னு கேட்டும் பொழுது, அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, காலங்காலமாக அடிமை விலங்கு காலிலே பூட்டப்பட்டு ஆண்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய பெண்கள் விடுதலைக்காக தீர்மானம் கொண்டு வர வேண்டினேன். ஜவஹர்லால் நேரு அவர்கள் மறுத்துவிட்ட காரணத்தினால் எனக்கு பதவி பெரியதல்ல, லட்சியம்தான் பெரியது. அதனால் என்னுடைய பதவியை நான் ராஜினாமா செய்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டு டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னார், நான் இறந்து விடுவேன், என்னுடைய கல்லறையிலே நான் புதைக்கப்பட்டதற்கு பின்னால் என்னுடைய ஆன்மா சாந்தி அடையாமல் இருக்கும் என்றாலும் கூட இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் ஒரு ஆண்மகன் பிறப்பான், அந்த ஆண்மகனால் என் ஆன்மா சாந்தி அடையும் என்று சொன்ன டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய ஆத்மாவை சாந்தி அடைய வைத்த தலைவர் யார் என்று சொன்னால், அண்டானியும் குண்டானியும் இருக்குமா பேரு? அண்டால இருக்கும். வரலட்சுமி அப்பா வாங்குவார், அம்மா சொல்லும், என் பொண்ணு பேரை போட்டு என்ன பேரு? வரலட்சுமி, காமாட்சி, பித்தளை அண்டால, அலுமினியம் குண்டால, இதுல பொறிக்கப்பட்ட பேர். அது அப்படியே பரணியில் இருக்கும். கல்யாணத்துக்கு சீர் கொடுக்கும் பொழுது பரணியில் இருக்கக்கூடிய அந்த பொருளையெல்லாம் கொண்டு வந்து, வரலட்சுமி அண்ணன் சொல்லுவார், அப்பா உனக்காகவே வாங்கி இந்த பத்தியா உன் பேரு வரலட்சுமின்னு பொறிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு. அப்படி பெண்களை ஏமாற்றிய ஆண் சமுதாயத்தில் பத்திரத்தில், சொத்து பத்திரத்தில் இந்த பெண்களுக்கும் உரிமை உண்டு என்கின்ற அந்த மகத்தான திட்டத்தின் மூலமாக பெண் சமுதாயத்தை உயர்த்தி காட்டி டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய கனவை நினைவாக்கிய தலைவர் இன்றைக்கு நம்மிடம் இல்லை என்றாலும் கூட நம் இதயங்களில் நிறைந்திருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் தமிழ் தகப்பன் டாக்டர் கலைஞர். மகாத்மா காந்தி சுதந்திரம் தான் வாங்கி கொடுத்தார், வெள்ளைக்காரனை வெளியேற சொன்னார். ஆனால் கொள்ளைக்காரரிடத்திலிருந்து விடுதலையை பெற்று தந்த தலைவர் யார் என்று சொன்னால் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர். அவர் வழியில் இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியினுடைய தலைவர் தாயுமானவர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் இரவெல்லாம் உழைக்கிறார். நேற்று பாத்தீங்கன்னா வேலூர், திருப்பத்தூர் மாவட்டத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து விட்டு இன்று காலை சென்னை நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு முதிர்ச்சி பெற்ற தலைவராக தமிழ்நாட்டு மக்களுக்காக ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒப்பாரும் மிக்காரும் இல்லா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர். நான் சொன்னேனே, ஒப்பனை செஞ்சு கொண்டா யார் கூட கதாநாயகன் ஆகலாம், ஒப்பனை செய்து கொண்டால் யார் வேண்டுமானாலும் கதாநாயகனாகலாம். ஆனால் கற்பனை செய்து கொண்டால் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய கொள்கை வழியில் பயணிக்கக்கூடிய லட்சிய தொண்டனாக ஒரு நாளும் ஒருவனாக வர முடியும். அந்த நடிகை இருக்கானே, கொரோனா காலமா ஒருத்தர் பார்க்க முடியாது, உறவுகளை சந்தித்துக் கொள்ள முடியாது. அன்னைக்கு யார் முதலமைச்சர்னா, நாட்டை நாசப்படுத்திய நாசகார உருவமாக இருக்கக்கூடிய பல்லுக்கு பழனிசாமி அவர் தான் முதலமைச்சர். கொடிய கொரோனா தொற்று தமிழ்நாட்டை பீடித்து வயிற்றுக்கு உணவில்லாமல், வாழ்வதற்கு வழி இல்லாமல் வாடி வதங்கி நின்ற தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுத்த தலைவர் யாருன்னு பார்த்தா இன்னைய தமிழ்நாட்டுடைய முதல்வர் தலைவர் தளபதி. என்ன சொன்னாரு? யோ பழனிசாமி, வேலை வெட்டி இல்லை, வீட்டை விட்டு வெளியே போக முடியல, அப்பா பிள்ளையை பார்க்க முடியல, பிள்ளை அப்பாவை பார்க்க முடியல, அப்பா செத்துட்டாருன்னா அப்பா சாவுக்கு இறுதி சடங்குகளை செய்யக்கூடிய நிலையில பிள்ளை இல்லை, கிட்ட போக முடியாது, பாடி கிட்ட போக முடியாது. அப்படி ஒரு கொடுமையான தொற்று இந்த நாட்டை பீடித்திருந்த அந்த காலகட்டத்தில் பழனிசாமி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக சசிகலாவினுடைய 2 காலின் பாதங்களையும் நக்கி சுத்தம் செய்து அதில் ISI பட்டம் வாங்கி இருக்கக்கூடிய பழனிசாமி தமிழ்நாட்டு மக்களுக்கு 5000 ரூபாய் குடும்ப அட்டை அடிப்படையில் வழங்க வேண்டும் என்று கேட்டார். கொடுத்தாரா பழனிசாமி? கன்னத்துல கை வச்சுக்கிறேன் ஆத்தா, ஆத்தா கொடுத்தாரா பழனிசாமி? என்னத்தை கொடுத்தார்? 1000 ரூபாய் கொடுத்தார். எவ்வளவு கொடுத்தாரு? 1000 ரூபாய் கொடுத்தார். இந்த தமிழ்நாட்டில்
அடுத்து நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எங்கும் பயணித்த கழக தலைவர் தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்காக உழைக்க, உங்களுக்கு ஊழியம் செய்ய, உங்களின் சேவகனாக இருந்து செயலாற்ற, உங்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் இரண்டர கலந்து பங்கெடுத்து பணியாற்றுவதற்கான வாய்ப்பினை திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளருக்கு உதய சூரியன் சின்னத்திலும், கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர்களுக்கு அவர்களுக்குரிய சின்னத்திலும் வாக்கினை வழங்கி வாய்ப்பினை தாருங்கள் என்று கேட்டதன் விளைவாக சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அரியாசனத்திலே இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய எங்க அக்கா, எங்க தங்கச்சி, எங்க அம்மா இவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு அமர்ந்த கழக தலைவர் தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களுடைய முதல் செயல் என்ன தெரியுங்களா? பாழாய் போன பழனிசாமி, பல்லக்கு தூக்கிய பழக்கப்பட்ட பழனிசாமி, வயது வித்தியாசம் தெரியாமல் பரப்பன அக்ரஹாரத்திலே ஊதுபத்தி உருட்டிய மங்கம்மா சசிகலாவினுடைய பாதத்தை சுத்தம் பண்ணிய பழனிசாமி தர மறுத்த 4000 ரூபாயை 2000 ரூபாய் என்று வழங்கினார். யாருடைய வழங்கியது? யாரு? நடுவில் எங்க அக்கா ரொம்ப தூக்கம் வந்து தூங்கி நிமிந்து பார்க்கா. நீங்களாம் நிமிர வேண்டும் என்பதற்காகத்தான் திமுக உருவாக்கப்பட்டது. எங்களுக்கு ஒன்றும் கிடையாது, எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாதுக்கா. பெண்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும், பெண்கள் சுய சிந்தனையோடு உழைக்க வேண்டும் என்பதற்காக 1988, 89 தர்மபுரி மாவட்டத்திலே தலைவர் கலைஞர் அவர்கள் சுயமாக சிந்தித்து, சுயமாக தொழில் செய்து, சுயமாக சுய காலில் நின்று பயணிக்கக்கூடிய வலிமையை பெண்கள் பெற வேண்டும் என்பதற்காக மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்கிய தலைவர் தலைமையில் இன்றைக்கு தலைவர் தளபதி அந்த மகளிர் சுய உதவி குழுக்களை செவ்வன நடத்தி வருகிறார். நீங்க குனியக்கூடாதுக்கா. நீங்க குனிஞ்சிங்கன்னா மற்றவங்க காலில் விழுந்தே குனிந்து கிடப்பவன் இன்னும் விழுந்து குனிவான். அவனுக்கெல்லாம் பாடம் கற்பிக்க வேண்டுமே. ஆனால் கழக தலைவர் தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களின் கால்வழி நோக்கி இந்த தமிழ்நாட்டை பொருளாதாரத்திலும், கல்வியிலும், வேலை வாய்ப்பிலும், பெண்கள் முன்னேற்றத்திலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக வடிவமைத்திட உங்கள் நல்லாதரவையும் பேராதரவையும் உங்கள் உயிர் உள்ளவரை அல்ல, இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய உயிர் உள்ளவரை உதயசூரியனுக்குத்தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். என்னக்கா மௌனமா இருக்கிறீங்க? ஏங்க இப்படி கத்துறனே மௌனமா இருக்கீங்களே? இந்த இப்போ ஒருத்தர் இருக்கான், அந்த அந்த அதான் ஆதிபராசக்தி, அன்னை வேளாங்கண்ணி, அகிலாண்ட பரமேஸ்வரி, ஆரோக்கிய மேரி அப்படின்னு யாரையோ சொன்னாங்க. ஆனா புள்ளி லைன்ல நீ தான் ஆதிபராசக்தி, அன்னை மேரி, ஆரோக்கிய தாய். ஆக இந்த பாரதிய ஜனதா கட்சின்னு ஒண்ணு இருக்குது, மதவாத பாசிச பாஜக. அவனுடைய நோக்கம் என்னண்டானா, அண்ணனா இருக்கக்கூடாது, தம்பியா இருக்கக்கூடாது, இந்துவா இருக்கக்கூடாது, இஸ்லாமியனா இருக்கக்கூடாது, கிறிஸ்தவனா இருக்கக்கூடாது. கங்கை அம்மன் ஆலயம், கங்கை அம்மன் ஆலயத்துக்கு நாங்கள் விரோதிகளா? இல்ல கங்கை அம்மன் எங்களை ஏற்றுக்கொள்ளாதவரா? திருப்பூர்ல போனீங்கன்னா ரோஸ் கார்டன் ஒரு பகுதிமா, ரோஸ் கார்டன் ஒரு பகுதி. அந்த ரோஸ் கார்டன் பகுதி பெருத்த இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதி. அந்த இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியில ஒரு 25-30 குடும்பம் இந்துக்கள் குடும்பம். இஸ்லாமிய மக்கள் பெருத்து வாழுகின்ற காரணத்தால் அங்க அவங்களுக்கான வழிபாட்டு தலங்கள் இருக்கு. யாருக்கு? இஸ்லாமியர்களுக்கான வழிபாட்டு தலங்கள். அவங்க தொழுகை செய்யறதுக்கான பள்ளிவாசல்கள் அவன் கட்டிக்கிட்டான். அவர்களுக்கு வழிபாட்டு தலம் கிடையாது. அந்த பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து 25க்கும் மேற்பட்ட இந்து குடும்பங்களுக்கு முழு முதற் கடவுளா விநாயகர் பெயரிலே திருக்கோயிலை கட்டி கொடுத்திருக்கான். மோடி என்ன பண்றாரு? அமித்ஷா என்ன பண்றாரு? வடநாட்டில் இருக்கிற மசூதியெல்லாம் நோண்டிக்கிட்டு இருக்கான். வடநாட்டில் இருக்கக்கூடிய மசூதிகளுக்குள் எல்லாம் நோண்டி கொண்டிருக்கிறான், சர்ச்சுகளுக்குள் நோண்டி கொண்டிருக்கிறான். பைபிளில் ஒரு அற்புதமான வாசகம் வரும், கிறிஸ்டின் யாராவது இருந்தால் மனசுல பதிய வச்சுங்க. உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போ. மோடியுடைய மாயஜாலங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் எடுபடலாம். மகாராஷ்டிராவிலே இன்றைக்கு அவர்கள் ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள். எப்படி பிடித்திருக்கிறார்கள் தெரியுமா?
வாக்களித்த மக்களுடைய ஒட்டுமொத்தமான வாக்குப்பதிவு எண்ணிக்கை 5,64,00,000. ஓட்டு போட்ட மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 5,64,00,000. வாக்கு என்றான், பதிவான வாக்குகளை என்றான் 5,96,00,000 வருது. இவன் மனிதர்களை ஏமாற்றவில்லை, மேலே இருக்கக்கூடிய கடவுளையும் ஏமாற்றக்கூடிய வித்தைக்காரனாக இன்றைக்கு ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மதவாத பாசிச பாஜக மோடி தலைமையிலான ஆட்சிக்கு பாடம் கற்பிக்க உங்களுடைய உள்ளார்ந்த உணர்வுகளை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்கிடுங்கள் என்று உங்களின் தாழ்பணிந்து ஐயா அனுமதி கொடுத்தாங்கன்னா கீழே வந்து ஒவ்வொருத்தர் காலையும் நான் விழலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. உங்க காலில் நாங்க விடுறோம்னு சொன்னா நாங்க அடிமையாகிறதுக்கு அல்ல. நீங்கள் எவனிடத்திலும் அடிமையாகி விடக்கூடாது. உங்கள் கணவனுக்கு அன்பிற்குரியவராக இருங்கள், உங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கு பாசத்திற்குரியவர்களாக இருங்கள். உங்களுடைய உரிமையை நிலைநாட்டிக் கொள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் நில்லுங்கள். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. நேற்று ஒருத்தன் பேசுறான், இவனுக்கு முன்னாடி ஒருத்தர் தான், இந்த அண்ணாமலை எதுவரையில் இருப்பான் என்றால், அண்ணே எது வரைக்கும் இருப்பேன் தெரியுமா? அண்ணே எது வரைக்கும் இருப்பேன் தெரியுமா? ஒக்காலா ஒளி அவன் சொல்றான், அறிவாலயத்தினுடைய செங்கல்ல ஒன்னொன்னா உருவுற வரைக்கும் இருப்பேன். உருவிட்டானுங்க அவனை. நாங்க உருவுல கருப்பு பாத்தீங்களா, கடவுள் இல்லைன்னு நாங்களா சொல்றோம்? அடிச்சுதா இல்லையா மணி? அடிச்சுதா இல்லையா மணி? இன்னைக்கு ஒருத்தர் வந்திருக்கார், இன்னைக்கு ஒருத்தர் அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநிலத்துடைய தலைவராக ஒருத்தர் வந்திருக்கார். அவர் பேர் மைனான்னு நினைக்கிறேன். அந்த மைனா நேற்று பேசுது, மறுபடியும் பெல் அடிக்குது. மைனா தான் அந்த மைனா குஞ்சு பேசுது. நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் ராசா அவர்கள் மக்கள் கைத்தட்ட வேண்டும் என்பதற்காக எதையோ பேசக்கூடாது. டேய் யாரா நீ? உனக்கு முகவரி என்ன? உன்னுடைய விலாசம் என்ன? உன்னுடைய பாரம்பரியம் என்ன? நீ எந்த பாதையை கடந்து வந்திருக்கிறாய்? இப்பொழுது எந்த பாதையில் நின்று கொண்டிருக்கிறாய்? யாரை பார்த்து கேட்கிறாய்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் கைத்தட்டலுக்காக பேசக்கூடாதான்? அப்படி என்று இன்றைக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் கேட்கிறார். அருள் கூர்ந்து இங்கு இருக்கக்கூடிய தாய்மார்களை பார்த்து கேட்கிறேன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் நாற்காலி என்பது அருகதையற்றவர்கள் அமருவதற்காக செய்யப்பட்டதா? அருகதையற்றவர்களுக்காக செய்யப்பட்டதா அந்த நாற்காலி? நம்முடைய உரிமைகளை கட்டி காக்க, நம்முடைய கலாச்சாரத்தை காவு கொடுக்காமல் இருக்க, நாமெல்லாம் இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், இந்துக்கள் என்றாலும் கூட நாம் உணர்வுகள் அடிப்படையில் தமிழர்கள் என்கின்ற அந்த நிலைத்த தன்மையை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு உங்களுக்காக உழைக்கக்கூடிய உரிமை குரலாக செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய இன்றைய இளம் தலைவர், இனியவர், இளைய கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஒரு நடிகன் வந்திருக்கான், அவன் அந்த பனையூர்ல உட்கார்ந்துக்கிட்டு பள்ளியில் படித்த மாணவ மாணவியர்களை எல்லாம் வரவழைச்சு பரிசு பொருள் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இது நியாயமா இது? ஆனால் கழக தலைவர் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட நேரத்தில் கொரோனா தொற்றின் காரணமாக நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளை அந்த கிட்டோட என்னுடைய உயிரான நண்பனா, என்னுடைய உயிரான நண்பன் 4 பேர் கொரோனா வந்துடுச்சு. ஒருத்தன் தனியார் ஆஸ்பத்திரியில், பெரிய பெரிய ஆஸ்பத்திரியில் தான் இருந்தான். எனக்கு ஃபோன் அடிப்பானுங்க, தமிழ் சாதிக்க நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு, ஆஸ்பத்திரியில் இருக்கு, வரியா பாணி அப்படின்னு கேட்பான். ஆனால் எனக்கு என்ன தெரியுமா, தொற்று உள்ளவர்களை போய் பார்ப்பதற்கு எனக்கு மனம் இல்லாமல் நான் வேற போய் சொல்லிடுவேன். ஆக ஒரே படுக்கையில் படுத்தவர்கள், ஒரே தட்டில் சாப்பிட்டவர்கள், நீ இல்லைன்னா நான் இல்லை, என் உயிரே விட்டுடுவேன்னு நான் பேசினவன், அந்த நண்பனுக்கு கொரோனா தொற்று வந்து மருத்துவமனையில் கிடக்கிறான். அவன் எனக்கு ஃபோன் பண்ணுறான்,
ஐயா எங்க சத்தியோடு ஹைதராபாத்துக்கு போயிட்டேன்னு போய் சொல்லிட்டேன். ஆனால் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட கழக தலைவர் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த கவச உடையை அணிந்து கொண்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தொற்று நோயாளிகளை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு உண்டான சிகிச்சை முறைகளை மருத்துவர்கள் மூலமாக கேட்டறிந்தார் என்பது வரலாற்று சாதனை. ஏண்டா போனா இன்னைக்கு பேசுறானே, என்னை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது, நாங்கள் தான் இந்துக்களுடைய அத்தாரிட்டி ஆத்தரேஷன் என்று சொல்லக்கூடிய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மதவாத பாசிச விஷமத்தனமான கருத்துக்களின் மூலமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களையும் முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் பிளவுபடுத்தி அவர்களுக்குள் ஒரு கலவரத்தை உருவாக்கி அந்த கலவர மோதலில் அந்த மூன்று சமூகமும் சிந்தக்கூடிய ரத்தத்தை நக்கி குடிக்க துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஓநாய்கள் எவன் போனா? இந்த கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட அந்த நோயாளிகளை முதலாக சந்தித்த முதலமைச்சர் இந்திய அரசியல் வரலாற்றில் கழக தலைவர் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின். அது மாத்திரமல்ல தோழர்களே, ஒரு பெருமழை கடலூர் பாதிக்கப்பட்டு இருக்கிறது, சென்னை மிதந்து கொண்டிருக்கிறது, சாப்பாடு கிடையாது, நடமாட முடியாது, எங்கு பார்த்தாலும் நீரின் ஓட்டம். திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஒரு மலை மேல் குடியிருந்த ஒரு வீடு, அந்த வீடு அந்த நிலச்சரிவுக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த குடும்பமே அந்த நில பூமிக்கடியில் புதையுண்டு அவர்களை மீட்டெடுப்பதற்கான முயற்சி அன்றைய தினம் அங்கு இருக்கக்கூடிய அமைச்சர் ஐயா ஏவா வேலு அவர்கள் மூலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில், அக்கா நல்லா கவனிக்கா, உங்க தசை எங்கேயோ மாறுதுக்கா, டக்குன்னு நான் உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கேன்க்கா, எல்லாரையும் பார்க்குறேன்க்கா. ஆக சென்னையில் இருந்து கடலூருக்கு செல்கிறார். கடலூரிலிருந்து மண்ணிலே புதையுண்டு கிடக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான குடும்பத்தில் இருந்து ஒரு உயிர் மிஞ்சுமா? அந்த உயிரை காப்பாற்றினோம், அந்த ஒரு உயிரை வாழ வைத்தோம் என்கின்ற பெயர் இந்த நாட்டிலே நமக்கு கிடைக்க வேண்டும். அதற்காக அந்த முயற்சியில் இறங்கி இருக்கக்கூடிய அந்த ஊழியர்களுக்கெல்லாம் ஆக்கமும் ஊக்கமும் தருவதற்காக வீட்டுக்கு கூட சொல்லாமல் கடலூர்ல இருந்து திருவண்ணாமலை சென்று அந்த மீட்பு குழுவினருக்கு ஆறுதலை தந்து அவர்களுக்கான உத்வேகத்தை தந்தவர் யார் என்று சொன்னா, பனையூர்ல உட்கார்ந்துகிட்டு திரிஷா வீட்டில் திருட்டு வெண்ணெய் தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய நடிகன் அல்ல, நாளைய தமிழ் சமுதாயத்தின் ஒரே நம்பிக்கை நட்சத்திரம், இனியவர் இளைய கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். ஈட்டியின் முனைகளே இடுங்கள், தீட்டிய கூறுவாட்களே திட்டமிதோ, கட்டிய நாய்கள் அல்ல நாம், எட்டிய மட்டும் பாய்வதற்கு, தட்டிய மாத்திரத்தில் தருக்கர்களின் கொட்டமடக்கப்படவே வெறும் விருப்பமுள்ளவராம் பதவியில் பல பேர் அவர் வேண்டாம், நெருப்பின் பொறிகளே நீங்கள் தான் தேவை என்று சாதிய கோட்பாட்டின் அடிப்படையில் மத பேதத்தின் அடிப்படையில் மனிதகலத்தை துண்டாட துடிதுடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மதவாத பாசிச பாஜக ஆட்சிக்கும் அடிமை பல்லக்கு பழனிசாமி இன்றைக்கு புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய அந்த நடிகன், அந்த நடிகனை ஒரு காலம் நம்பாதீங்கம்மா, ஒரு மிகப்பெரிய வழக்கு அவரை எதிர்கொண்டு கொண்டிருப்பதாக தகவல் கிடைக்கிறது. அந்த நடிகர் சாதாரணமான நடிகர் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் சாப்பாடு கிடையாது. சத்தியமா சொல்லிட்டு போறேன், ஐயா வச்சு நான் பொய் சொல்ல, ஐயா காலையில் என்னை கூப்பிட்டு அடிப்பார், ஏண்டா இப்படிலாம் பொய் சொன்னேன்னு சொல்லுவாரு. அந்த நடிகன் இன்னைக்கு பல கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரன். ஒரு காலத்தில் திங்கிற சோறு கிடையாது அவனுக்கு, அவங்க அப்பாவுக்கு வேலை கிடையாது, அவங்க அம்மாவுக்கு வேலை கிடையாது. அன்னைக்கு அந்த நடிகனுக்கு சோறு போட்டு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வச்சு ஒரு நிலை வரைக்கும் அவனை ஆளாக்கி விட்டது அவங்க தாய்மாமன் எஸ்.என். சுரேந்தர் என்ற ஒரு பாடகன். அந்த பாடகனுக்கு தன்னுடைய தாய்மாமனுக்கே நன்றி செலுத்தாத அந்த பையன் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எண்ணத்தை செலுத்த போறான். வேணும்னா இங்கேருந்து ஒரு 4 பேரை பனையூர் கூப்பிடுவான், 4 கிலோ அரிசி தர வாங்க. ஆனால் உங்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் இரண்டாக கலந்து பணியாற்றக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், உங்களுக்காக உழைக்கக்கூடிய உள்ளார்ந்த உணர்வோடு செயலாற்றக்கூடிய கழகத்துடைய தலைவர் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கால்வழி நோக்கி
கடும் பயணம் மேற்கொண்டு நம்முடைய உரிமையை, நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய பண்பாட்டை எவனாலும் களவாட முடியாது, களவாட முடியாது, களவாட முடியாது என்கின்ற சூளுரையை உள்ளத்திலே உறுதியோடு எடுத்துக்கொண்டு நமக்காக உழைக்க, நம் உரிமைக்காக பேச, நாம் கூப்பிட்ட குரலுக்கு சாப்பிட்ட குரலோடு வரக்கூடிய ஒரே தலைவர், இனியவர், இளைய கலைஞர், தமிழ்நாட்டுடைய முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கரத்தினை வலுப்படுத்த, பலப்படுத்த ஆதரவு தாருங்கள், ஆதரவு தாருங்கள், ஆதரவு தாருங்கள். உதய சூரியன் சின்னத்திற்கு மட்டும். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வாழ்வோம் தமிழராய்.